பாட்டு பாடு, கேமராவை போடு, பாட்டு பாடு. விஜய் டிவி பாடு. தருண் சார் ஒரு அம்மா கேட்டேன், அதை எப்போ காட்டினாலும் அது வந்து இருமிட்டு இருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அந்த அம்மா செகண்ட் ஹாஃப்ல இறந்துரும், தேட்டரே கைதுட்டுறாங்க. டேரக்டர் ஓகே பண்ண லிரிக் வந்து வாலியோட லிரிக் தான். ஆனா மிஸ்கின் வந்து இல்ல இந்த பாட்டு வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கபிலோட லிரிக் பேப்பரை கடைசி ரெக்கார்டிங் டைம்ல மாத்துறாரு, உள்ள வச்சிட்டாரு. அப்படி வாங்கி சிங்கர் பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு ஞாபகம், இந்த பாட்டு நினைச்சாலே எனக்கு சிம்ரன் தான் ஞாபகம் வராங்க இந்த நேரத்துல. அரோவரா. உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உங்க பழைய தங்க நகைய அதிக விலைக்கு விற்கணுமா? ஆட்டிகாக்கு கால் பண்ணுங்க 8880300300. Attica Gold Company. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் பாட்டு கேஸ்ட். ஓகே, சோ என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். சும்மா நாங்க இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். அவன் இந்த மாதிரி வந்து கிட்டார் எடுத்துட்டு வந்திருந்தான். எப்பயுமே சந்திரன் வரும்போது கிட்டார் இல்லாம இருக்காது. ஸோ கிட்டார் எடுத்துட்டு வந்திருந்தான், பாடிட்டு இருந்தான். சரி வா கேமராவை போடு ஆரம்பிப்போம் அப்படி சொல்லி ஒரு பாட்டு பாடு, கேமராவை போடு, பாட்டு பாடு. விஜய் டிவி பாடு. ஓகே, ஸோ அதனால பாட்டு கேஸ்ட், பாட்டை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு அப்படியே அந்த பாட்டை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக ஆரம்பிச்சு பார்ப்போம். ஓகே தானே? இப்படி தானே பாட்காஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சோம். அது மாதிரி தான் 10,000 பேர் பார்க்குறாங்க. சூப்பர் ஹிட். இல்ல பாட்டு கேஸ்ட் தான். நீங்க நினைக்கிற கேஸ்ட் இல்ல, கேஸ்ட் பத்தின பாட்டுங்கன்னு ஒரு நாள் பாடுவோம். ஓகே, இன்னைக்கே கூட பாடலாம். ஓகே, அதெல்லாம் பாடுவோம். இதெல்லாம் கட் பண்ணி அதாவது 2022 பிப்ரவரி மாசம் வந்து திடீர்னு ஒரு சின்ன முடிவு எடுத்தேன். ஆமா, என்ன முடிவு எடுத்தேன்னா, அந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து நிறைய பாடல்களை மறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மியூசிக் வர ஆரம்பிச்சு, நிறைய பாடல்கள்லாம் வந்துச்சு. ஆனா சில நல்ல பாடல்கள்லாம் மறந்துட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு தோணுச்சு. என்ன பண்ண ஒரு சீரியஸா எனக்கு வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், சொந்தமா பாட்டு எழுதி பாடக்கூடிய. சொல்லாம விட்டுட்டேன். அவர் வந்து கிழக்குவாசின்னு ஒரு பேண்ட் வச்சிருக்காரு. சந்திரன் சூப்பர் சிங்கர் 9ல ஃபைனலிஸ்ட் டாப் 10ல இருந்தாரு. அண்ட் சூப்பர் சிங்கர் வரலாற்றில் இந்த கடந்த 10 சீசன் ஆஃப் சூப்பர் சிங்கர்ல ஒரே ஒருத்தர் தான் எழுதி இசையமைத்த பாடல பாடினாரு. 12 ரவுண்ட்ல அப்படி பாடினவர் சந்திரன். இவர் மட்டும் கைத்தட்டல பத்தியா? அந்த கவிஞர்களுக்கே உண்டான ஒரு ஆணவம், கர்வம். பல முறை கைதட்டிட்டேன், வேற யோசிச்சுட்டு இருந்தேன். வேற யோசிக்கிறாராம். இங்க வந்து உட்காந்து ஓசோல இல்லாம வேற யோசிச்சுலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து நான் அப்படி இருந்தாலுமே, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா, ஒரு சாங் ரைட்டரா இருந்தாலுமே, எனக்கு சினிமா பாட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சினிமா பாட்டாலதான் நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சு ஷோ கிடைக்குது, பேமெண்ட் கிடைக்குது. அது அடுத்து வரேன். அது கேட்க ஆரம்பிச்சுதான் நமக்கு அந்த ரசனையில தான் நமக்கு வந்து இசை மேல ரொம்ப பிரியமே வந்துச்சு. நம்மளும் அந்த மாதிரி மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு ஆசை வந்ததும் சினிமா பாடல்கள் மூலமா தான். நம்ம ஊர்ல இது ஒரு பாட்டுக்கார ஊர், அது அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆனா பாட்டுக்கார ஊர், இளையராஜா பிறந்த எங்க ஊர் பாட்டுக்காரன், எங்க ஊர் பாட்டுக்கார ஊர். அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து சினிமா பாடல்கள் வந்து எனக்கு பாட பிடிக்குன்றதுனால சரி லாஸ்டா நான் ஒரு சீரீஸ் ஒன்று தொடங்கினேன். டெடிகேஷன் பை சந்திரன். அந்த சீரீஸ்ல ஒரு ஹேஷ்டேக், இன்னொன்று வந்து லாஸ்ட் 100 கவர்ஸ் பை சந்திரன் அப்படின்னு ஒரு டேக். இது வந்து ஒரு சீரீஸா நான் பண்ணேன். லாஸ்ட்னா லாஸ்டா தொலைஞ்சு போன இல்ல, லாஸ்ட் LAS லாஸ்ட் கடைசி 100 அப்படின்னு போட்டேன். அந்த 100 முடிச்சிட்டு நான் வந்து லாஸ்ட் 100 கவர்ஸ் பை சந்திரனோட ஷோ, லாஸ்ட் கவர் ஷோன்னு ஒரு ஷோவே பண்ணேன். சிந்தாம் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணேன். அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட சொந்தமா நான் எந்த ஒரு கவர் ஷோவும் பண்ணல. அதுக்கப்புறம் எல்லா ஷோலையும் கவர்ஸ் தான் பாடிட்டு இருக்கேன். வேற வழி கிடையாது. கவர் தராங்களா? கவர் கொடுப்பாங்கன்றதுனால நம்ம கவர்ஸ் பாடுறது. அதனால நல்ல கவர்ல இருக்குது.
அந்த மாதிரி இருக்கு இல்ல கவிஞர்ல கவர்ணும். இப்ப பாடுவியா இல்லையா? அதுதான். அப்படி வந்து நான் இந்த சீரிஸ் ஆரம்பிச்சேன். அப்ப நான் என்ன பண்ணேன், எல்லாம் அந்த லாஸ்ட் சாங்கை தான் நான் பாட ஆரம்பிச்சேன். ஓகே. இப்போ என்னன்னா நம்ம ஊர்ல வந்து சன் மியூசிக்ல, இசையருவில, எஸ்எஸ் மியூசிக்லாம் வந்து நிறைய பாடல்கள் போட்டே இருப்பாங்கல்ல. அந்த பாட்டெல்லாம் போட்டு அப்பயே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை யூடியூப்ல தேடி பார்த்தாதான் உண்டுன்ற மாதிரி ஒரு நிலைமையான எந்த மியூசிக் சேனல்லையும் அதான் போடுறது. அந்த பாடல்கள் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேன் சீரிஸ். ஓகே. அதுல நிறைய பாடல்கள் பாடுனேன். அந்த பாடல்கள் நம்ம அடிக்கடி அதுல ஒரு பாட்டு நாங்க பேசுவோம், ஜித்தன் ஒரு படத்துல. ஓகே. அந்த பாட்டை வந்து நிறைய தடவை கேட்டிருப்போம். அப்போ வந்து அது ஃபேவரட் 90s கிட்ஸ்னுடைய ஃபேவரட்ல இருக்கும். பிரியாமணி அது ஜித்தன்ல? இல்ல இல்ல, ஜித்தன்ல வந்து ஜித்தன் ரமேஷ் பாடுற பாட்டு இது. பூஜா. எஸ். ஸோ அப்போ வந்து இந்த பாட்டு லவ் ஃபெயிலியர் சாங். அப்போ வந்து சன் மியூசிக்ல பயங்கர ஹிட் இந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து அடிக்கடி பாடுவோம். இந்த பாட்டு தானே? காதலியே 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 மறந்தாள், எத்தனையோ பெண்களிலே எனக்கெனையே பிறந்தாள், இனிமேல் யாத்துணையோ இவளே கீர்த்தனையோ, பட்டாம்பூச்சி பறக்கும் போது சாயம் போகுமா, கண்ணும் கண்ணும் பார்க்கும் போது காயமாகுமோ, கண்ணாடி பொம்மை ஒன்று கண்ணீர் விழுந்தது என்ன, கண்ணீர் வாழும் மீனின் தாகத்தை யார் அறிவார், காதலியே காதலியே காதலை மறந்தாள். இந்த பாட்டையும் தான் இப்பொழுது எல்லாரும் ஏன் மறந்தார். இந்த மாதிரி மறந்துட்டாங்க. அடிக்கடி கேக்குற பட் இதெல்லாம் அந்த ஒரு படத்துக்கே ஒரே ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை மட்டும் அந்த அட்ரஸ் ஆனா அதே படத்துல இன்னொரு ஒரு பயங்கரமான பாட்டு எல்லா ஷோலயும் எல்லாரும் பாடுவாங்க. எப்பான் சிப்பான் ஒப்பான் சப்பான், நான் முதல்லக்கு தானடா ஏன் அக்கா பொண்ணுக்கு தானடா, ஏ முதல் செட்டு தானடா இவ எவ செல்வர் தட்டு தானடா, பட்டாங்குச்சிக்குள்ள வாங்கி ரெண்டு பேரும் ஒன்னாக்கி தின்னலாம், 8ஆம் நம்பர் போல வேகத்தை நானும் இப்போ 1ஆம் நம்பர் ஆக்க போறேன்டா, எப்பான் சிப்பாங்க ஒப்பான் சப்பான், எப்பான் சிப்பாங்க ஒப்பான் சப்பான். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட இசையில அற்புதமான பாட்டு. நீ ரெண்டு பாட்டுமே வேற டிஃபரெண்ட் லிரிக்ஸ் இல்ல, ரெண்டு எழுதுன ஒரே ஆள். கபிலன். கபிலன் எழுதின பாட்டு. அது முதல் பாட்டு ஹரிசாகவன் பாடின பாட்டு, ரெண்டாவது பாட்டு சங்கர் பகதேவன் பாடின பாட்டு. ஆக்சுவலா இல்ல கபிலன் தான் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். ஆக்சுவலா வாழ்த்தோட்ட பூபதி பாட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து அவர் எழுதினதான். கானால தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல் ஆசிரியர் PhD பண்ணாரு அப்படின்னா அது கபிலன் மட்டும்தான். கானால PhD. நான் இந்த ஆழ்த்தோட்டம்ன்றது ஊர்னு தெரியாதுல்ல, ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. சென்னையில இருக்கவங்களுக்கு தான் ஆழ்த்தோட்டம்ன்றது ஏரியா. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஏரியா, அது ஒரு இடம். அங்க இருந்த ஒரு ஆள் சும்மா நான் அது தெரியாம ஆழ்த்தோட்ட பூபதினா ஏதோ ஆழ்த்தொட்ட அடிச்ச அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஏன் ஆழ்த்தோட்ட பூபதின்னு சொன்னாங்க அவரை அப்படின்னு சொல்லி. ரொம்ப அருமையான பாட்டு. நான் பாட்டு பாடாம இருக்க மாட்டேன். பேசும் பூங்கொடி. இன்னொரு தடவை போய்க்கலாம். ரெடி? இந்த பாட்டு நீங்க சொல்ற ஆழ்த்தோட்ட பூபதி பாட்டால எனக்கு பாண்டிச்சேரியில் நிறைய ஷோ கிடைச்சது. 2022. ஏன்னா அப்ப இந்த கவர்ஸ் இருக்குல்ல, நான் மறந்து போன கவர்ஸ், அது இதையும் ஒன்று பாடினேன். அது பாடுறத பார்த்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து, பிரதர் நீங்க ஆழ்த்தோட்ட பூபதி பாடுனீங்களா, அது வந்து நம்ம பாடலாம். ஐயோ அது நான் பாடல பிரதர், ஹரிஹரன் பாடினாரு. இல்ல அதான் நான் வந்து சங்கர் மகாதேவன் மாதிரி இல்லைனாலும் அது சங்கர் மகாதேவனா, சாரி மன்னிச்சுக்கங்க. ஓகே ரெடி? 1 2 3 கோ. தொட்டு தொட்டு பேசும் பூங்கொடி தூக்கம் கெட்டு போனேன் நானடி, உள்ளுக்குள்ளே ரத்தம் ஊறுதே, முன்னால் ஆசை எல்லை மீறுதே, ஏ தூண்டில் சிக்காத மீன் ஒண்ணு துள்ளி கிடப்பத பார்த்துக்கடா, ஆடும் ஆட்டத்தை கண்டதானே ஆயுள் கைதியானடா, இவ கட்டுடது ஒரு கல்லூரி தான், அது கல்வி கற்க நான் வந்தேனடா, வாடி பொட்ட புள்ள என்ன யாரும் தொட்டதில்ல, போற பார்வையாலே என்ன மூங்கி அஞ்சவளே, அட ஆழ்த்தோட்ட பூபதி நானடா, அந்த ஒரு தோட்ட பூபதியும் நானடா, ஒரு பாட்டு நான் வாழ போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா, இவ முத்தமெல்லாம் ஒரு புத்தாளமா, இவ மூடி வச்ச ஒரு முத்தாளமா, காதல் கண்ணானத்த அந்த சாமி செஞ்சானடா, அந்த சாமி எந்த சாமி, அந்த சாமி கந்த சாமி.
அண்ணன் பாவ போட்டுருக்கிற இந்த நேரத்துல கந்தசாமி பாடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஐயோ இந்த பாட்டு ஞாபகம், இந்த பாட்டு நினைச்சாலே எனக்கு சிம்ரன் தான் ஞாபகம் வராங்க இந்த நேரத்துல. அரோகரா. உண்மையிலேயே சிம்ரன் விஜய் பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பேர். டான்ஸ் ஆடுறது கேட்கும்போது மிஸ்கின் தான் ஞாபகம் வரும். மிஸ்கின் தான் இந்த பாட்டு காரணம். இந்த பாட்டு உருவானதுக்கு பின்னாடி மிஸ்கின் தான் இருக்கு. அப்படியா? ஆமா. என்னது இது? இந்த பாட்டோட லிரிக் வாலி எழுதினாரு. டைரக்டர் ஓகே பண்ண லிரிக் வந்து வாலியோட லிரிக் தான். ஆனா மிஸ்கின் வந்து இல்ல இந்த பாட்டு வந்து இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி கபிலோட லிரிக் பேப்பரை கடைசி ரெக்கார்டிங் டைம்ல மாத்துறாரு, உள்ள வச்சிட்டாரு. அப்படி வாங்கி சிங்கர் பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. முதல் பாடல் கபிலன் அவருடைய முதல் பாடல் இந்த பாடல். ஓ கபிலனோட முதல் பாட்டு. கபிலனோட முதல் பாட்டு இது கிடையாது. ஆமா இதுதான். கபிலன் உள்ள வந்ததுக்கு காரணம் மிஸ்கின் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல இத பதிவு பண்ணி. ரைட், நானும் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. ஆனா டியூன் வந்து ஒரே டியூன் ஆனா. ஆமா ஒரே டியூன். ஓ லிரிக் மட்டும். இந்த படத்துல எல்லா பாட்டுலயும் லிரிக் சூப்பரா இருக்கும். வாலியும் வைரமுத்தும் உச்சம் தொட்ட பாட்டுன்னு சொல்ற பாடல்கள் இந்த படத்துல இருக்கு. நீ பாடிய நவம்பர் மாதம் மலையில். நவம்பர் மாதம் மலையில் பாடல். நவம்பர் மாதம் மலையில் பாடு. நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்று எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய். மொட்டை மாடி மழையில் நான் நனைவேன். மொட்டை மாடி நிலவே நான் குளிப்பேன். குளிப்பேனா? பாடலாம். நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றே எனக்கும் அந்த நனைதல் மிக பிடிக்கும் என்றாய். மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றே எனக்கும் அந்த குளிரில் மிக பிடிக்கும் என்றாய். சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்பேன். எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய். கண்கள் மூடிய புத்த சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன். தயக்கம் என்பது சிறிதுமின்றி அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றால். அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்ன மட்டும் பிடிக்காது. பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லை. மனப்பச்சை தண்ணிதான் பெண்ணே அதை பற்ற வைத்ததும் கண்ணே. என் வாழ்க்கை என்னும் சாட்டை உடைத்து குளிக்காய் நாய் கொடுமை பெண்ணே. கண்ணாடி உண்மை ஒன்று கல் மீது விழுந்தது என்ன கண்ணீரி வாழும் மீனே நாகத்தை யார் அறிவார். காதலியே 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 சொன்னார். இந்த பாடல் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சூப்பர். சரி, சுசீலாமா பத்தி பேசணும்ல, சுசீலாமாக்குள்ள போலாம். சுசீலாமா பாட்ட பாடணுமே. பாடுவாரே. என்ன பாட்டுனாலும் பாடுவீங்கல்ல. சுசீலாமா பாட்டுல பிடிச்ச பாட்டு எனக்கு ஏ ரஹ்மான் பாடினார்ல கண்ணுக்கு மயிலுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அவங்க பாடு. இதையும் நான் அந்த இல்ல பாருங்க அந்த சீரிஸ் ரேர் பாட்டுலையா இல்லங்க. அதாவது நான் எதை தொட்டிருக்கேன்னா லாஸ்ட் சாங், ஃபர்காட்டன் சாங். ஆனா கண்ணுக்கு மையலுக்கு ஃபர்கட்டன் சாங் கிடையாது. இல்ல அப்படிதான் இருக்குன்ற நான் யாரும் கேக்குறது இல்ல. ஓகே அப்படி சொல்லிட்டேன். ரொம்ப கம்மியான பாட்டு தான் பாடியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. அருமையான பாட்டு. விடிகாலை விண்ணழகு விடியும் வரை பெண்ணழகு நெல்லுக்கு நாற்றழகு தென்னைக்கு கீற்றழகு ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தின் தேரழகு ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தின் தேரழகு தமிழுக்கு அழகு தலைவிக்கு அழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணத்தில் குழி அழகு காக்கூந்த பெண்ணழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணத்தில் குழி அழகு காக்கூந்த பெண்ணழகு. வைரமுத்தோட லிரிக்ஸ் செக்ஷன். Thank you யாரா சார். இப்பயே பழைய பெண் இல்லாத ஊரிலே ஒரு ஆள் பூ கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடி
சாய்ந்தது இந்த பூமி பூ பூத்தது இது கம்பன் பாடாத சிந்தனை உன் காதோடு யார் சொன்னது வைரமுத்து இந்த கொள்ளை நிலா உடல் நடுகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட சுடுகின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. சூப்பர். ஆனா இந்த பாட்டுக்கு லிரிக் அவர் இது எழுதல, பல்லவி அவர் எழுதுனது வேற. என்ன எழுதுன? இது காஷ்மீரமா இல்லை கார்மேகமா இந்த கோயில் பூரா இந்த குளிர் தாங்குமான்னு தான் பல்லவி எழுதுறாரு. இது அப்படியே பாடு. இது காஷ்மீரமா இல்லை கார்மேகமா இந்த கோயில் பூரா இந்த குளிர் தாங்கும். நீங்க சொல்லுங்க. காஷ்மீரமா இல்லை கார்மேகமா இந்த காஷ்மீரமா காஷ்மீர்ல தான் நடக்குது. இது காஷ்மீரமா இல்லை கார்மேகமா இந்த கோயில் பூரா இந்த குளிர் தாங்குமா. ஓ இது காஷ்மீரமா இல்லை கார்மேகமா இந்த கோயில் பூரா இந்த குளிர் தாங்குமா. ராஜா சாருக்கு நினைச்சு எழுதிட்டாரு. மணியத்தை கைதறிட்டாரா. சூப்பர் லிரிக்ஸ், செம்மையா இருக்குங்க. ஆனா மாத்திரலாம்னாராம். வைரமுத்துக்கு வருத்தம், என்னங்க நல்லா இருக்குன்னு ஏங்க மாத்த சொல்றீங்க? இல்ல இது வந்து காஷ்மீர்ல தான் ஷூட் பண்றது வேணாம், லொகேஷன் நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க. இந்த பாட்டு இது நான் வந்து ஓகே ஓகே அதனாலதான் அது அப்புறம் தான் இது பாட்டுனது வந்து ஜெனரலாவே மணிரத்னம் சாருக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் சொல்லவே பிடிக்காது இல்ல. அவர் படம் எங்க நடக்குதுன்ற ஊரே சொல்ல மாட்டாருக்குள்ள. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் எந்த ஊர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப ராவணன் படம் அது எந்த ஊர்ல அப்படி இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எனக்கு இந்த உன் காதோடு யார் சொன்னதுன்னு சொன்னேன். இன்னொரு பாட்டு ஞாபகம் சரிங்களா? காதோடுதான் நான் பேசுறேன் அந்த பாட்டு. நான் முதல் ஒரு சர்ப்ரைஸ் கம்பெனிக்கு பாட்டு பாட போனேன். ஓகே சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் தம்பி அது எப்படிடா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருக்குங்க. ஒரு மாதிரி சங்கோச்சமா இருக்காதா? நமக்கு இருக்காது, யாருமே தெரியாத ஒரு ஆள்கிட்ட திடீர்னு போய் நின்னு பாட்டு பாடுறது பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன சங்கோச்சம்? நான் வந்து வாடகை கேட்டு ஓனர் வர்றதை விட இந்த சங்கோச்சம் கம்மி தான். 2017 ஜூன் மாசம். ஓகே. அப்ப வந்து ஒரு கம்பெனி பேர் சொல்லாமா? சர்ப்ரைஸ் மச்சின்ற ஒரு கம்பெனி. அங்க வந்து என்ன வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முதல் பாட்டே வந்து சூப்பர் பாட்டு. என்ன பண்றீங்களா? நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா உன்னைத்தானே மறந்தேனே என்னை நானே கேட்டேனே. இந்த பாட்டு தான் முதல்ல நான் சர்ப்ரைஸ் ஒரு சர்ப்ரைஸ் ஈவென்ட்ல ஒரு கப்பலுக்கு நான் இந்த பாட பாட போனேன். ஏன் அந்த பொண்ணுக்கோ அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு பாட சொன்ன பாட்டு. ஓகே ஓகே. நீங்க எல்லாரும் சரி பாடலாம் ஆரம்பிச்சல. எல்லாரும் சரி அம்மா வந்து ஹை பிட்ச் நம்ம எல்லாரும் அந்த மாதிரி இல்ல. இந்த மாதிரி பாட்டுலாம் ரொம்ப மணிமணியான பாட்டு. இதுல காது ரொம்ப 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 அப்படியே காது அப்படியே போய் இருக்கும். கட்டகாசமான கம்போசிஷன். சரணம் கூட பயங்கரமான. ஆமா. இதுல வாலி இன்டர்கஸ்டிங்கான லைன்கள் இருப்பாங்க. இது வந்து எல்லார் வீட்லயும் கல்யாணம் எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு பிள்ளை பாலுக்கு அழுகின்றது, வரும் பிள்ளை நான் படும் பாட்டை ரசிக்கின்றதுன்னு எழுதிருப்பாப்ல. அவர் நைட்டி போட்டிருப்பா. சரியா? இது யார் எழுதுனதுன்னு? வாலி. ஓகே. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு பிள்ளை பாலுக்கு ஒரு பிள்ளை அழுகின்றது, ஒரு பிள்ளை நான் படும் பாட்டை ரசிக்கின்றதுன்னு எழுதிருப்பாங்க. அவரால் டக்குன்னு பால் கொடுக்க முடியாது. அதை பார்த்து ஜெமினி ஒரு சிரிப்பாப்ல. சிரிச்சோன்னே பியூட்டிஃபுல்லான சாங். வீடியோ கூட பயங்கரமா இருக்கும். எஸ் வீடியோ. அவ சீத்ரூ நைட்டி ஒன்று போட்டிருப்பா. பாட்டு சூப்பரா இருக்கும். அதான் நான் அந்த சர்ப்ரைஸ் பண்ணும்போதுலான நான் வந்து அந்த கிளைண்ட் கேட்டாங்கல்ல, அவங்க நமக்கு யாருன்னு தெரியாது, அங்க போனாதான் தெரியும். சரி அவங்க கேட்ட பாட்டை வந்து நான் வீடியோட பார்ப்பேன். சரி அப்படி எது அவங்களை கவர்ந்துச்சு அந்த பாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு அப்படிதான் நான் வீடியோ பார்த்தேன். கவர்ந்துச்சு எல்லாரும் சரி அம்மாவோட வாய்ஸ் நம்பிட்டேன். இல்ல இளையராஜா மியூசிக் வி குமார்னு நினைக்கிறேன். வி குமாரா? இளையராஜா கிடையாது. இது பிளாக் அண்ட் ஒயிட். இளையராஜா வரவே இல்லை. ஒரு பீரியட் ஃபுல்லா ராஜா பாலச்சந்தருக்கு வந்து வி குமார் தான் மியூசிக் பண்ணாரு. கேபியோட படம் அது. ஒரு பயங்கரமான பாட்டு இருக்கு. வி குமார் இப்ப ரீசெண்டா இவரை பத்தி ஏதோ பேசணுமே நம்ம.
அதான் நான் ஒரு பாட்டு எடுத்து நான் உங்ககிட்ட சொன்னேன், ஏதோ ஒரு பாட்டை மறந்து. கரெக்ட். ஈக்குவல் நிறைய நல்ல பாட்டு போட்டிருக்காரு, எக்கச்சக்கமா நல்ல பாட்டு கொடுத்திருக்காரு. முக்கியமா கேபியோட ஒரு இணைஞ்ச எல்லா படங்களுமே முக்கியமான படங்கள். அவர் பெரிய பியானிஸ்ட் அவரு, பயங்கரமான பியானிஸ்ட். அவரோட பாட்டுங்க எல்லாத்துலயுமே பியானோ. நீங்க சொன்ன மாதிரி வி குமார் வச்சுலாம் தனியா நம்ம ஒரு கான்செப்ட். கரெக்ட். வி குமார் நான் எங்க தெரியுமா அது பண்ணேன், இசையும் தமிழும்ல அவங்க சொன்னாங்க, சுபஸ்ரீ மேம் சொன்னாங்க, வி குமார் வந்து ஒரு பாட்டை பண்ணி முடிச்சுட்டு ஓடி வந்தாரு எம்எஸ்சி போய் அதை போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி. எம்எஸ்சி அந்த பக்கம் இருந்தா அந்த பாட்டை கேட்டுட்டு அவர் வந்துகிட்டு இருந்தாரு பாராட்டுறதுக்கு. 2 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்போசர் வி குமார். அப்பா இல்ல கேபி மட்டும்தான் எந்த மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணாலும் சரி அவங்களோட உச்சம் எங்கன்னு பார்த்தா கேபி கூடயா. நீங்க நிறைய பேரோட ஒர்க் பண்ணிட்டாரு. அவர் ராஜா கூட ஒர்க் பண்ணது 6 படம் தான். ஆனா 6 படம் தான் ராஜாவோட உச்சம்னு சொல்லலாம். நம்ம இன்னும் சொல்ல போனா இதை நம்ம சொல்லல, ராஜா சாரே சொல்லிருக்காரு. நீங்க ஏதாவது ஒரு பாட்டு அவர்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது, ஆனா மீறி இப்படி ஒரு கேள்வி நீங்க டஃப்னு ஃபீல் பண்ண படம் எது அப்படின்றப்ப அவர் முதல்ல சொல்லிட்டாரு, டஃப்பா எங்க சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க, ஒரே சிச்சுவேஷன் ஒரே விஷயம் தான் எல்லா படத்துலயும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு பதில் சொன்னாரு, சிந்து பைரவி தான் நான் ஒர்க் பண்ணதுலே டஃப்பான படம். ஏன்னா அவர் எல்லா படமும் சிச்சுவேஷன் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஒரு மியூசிக் டைரக்டர் சும்மா விட்டதே கிடையாது. நீங்க அதோட வழித்தோன்றல தான் வசந்தோட எல்லா படங்களையும் பாட்டு நல்லா இருக்கான காரணம் வசந்த் அதை எடுத்துக்கிட்டது தான். சிச்சுவேஷனே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வந்து பூ பாட்டே நான் பண்ணதில்லை அப்படின்னு கேட்கறாங்க வசந்த் கிட்ட. ஒரு பாட்டுல வெறும் பூ மட்டும் தான் லிரிக்கே பூ தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பண்றாரு ஒண்ணு. அது அப்படிதான். அது ஆனா அந்த எல்லாம் 100 பூ இருக்குமானே, அது உண்மையானது. இந்த லிரிக்ல 100 பூ கிடையாது. அந்த படத்துல அவர் சொல்லுவாரு பூவேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது முழுக்க பூ தான் லிரிக். பூவே தான் லிரிக். ஜோதிகாவோட ஃபர்ஸ்ட் படம் வாலி. சரிண்ணே, ஆனா ஹீரோயினா யுவன் சங்கர் ராஜாவோட நாங்க பார்த்த வாலினோட நமக்கு வந்து சிம்ரன் தானே ஞாபகத்துக்கு வரும். நல்லா யோசிப்பாங்க அந்த படத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காரு பாத்தீங்களா, பூவெல்லாம் கேட்டு பாரு வச்சிருக்காரு. பூவெல்லாம் கேட்டு பாரு. அதுதான் நான் சொன்னேன்ல, அந்த வி குமாரும் எம்எஸ்வியும் சந்திச்ச பாட்டு அது வந்து இதுதான், அந்த பாட்டு தான். ஓகே சூப்பர். சரணம் பயங்கரமா இருக்கும். சரணம் எப்படி வரும் பாட்டுங்க. வஞ்சி உன் வார்த்தை எல்லாம் சங்கீதம், வண்ணவிழி பார்வை எல்லாம் தெய்வீகம், பூவாளம் கேட்கும் பொழுதுல வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம், குரலோசை குயிலோசை இல்ல தப்பு மொழி பேசு அழகே நீ என்று. இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு பாடிட்டு போறாங்க டியூன்ஸ். பாட்டு இந்த பாட்டு தான். ஓகே இது வேணாம் பாடலாம் வேணாம்ல, ஏன் சும்மா 4 வரி பாடு. கஷ்டம் நல்லா இருக்கு. சரி ஓகே தான். ஸோ இந்த வி குமார் சாரை பற்றி நம்ம பேசும்போது இது மாதிரி தெரியாத அந்த டைமில் வந்து எம்எஸ்வி அவர்கள் பீக்கில் இருந்ததுனால இவர் போடுற பாட்டை அவர் போடுறதுன்னு நினச்சிக்கோ. அது மாதிரி ராஜா சார் டைமில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட பாட்டு அப்படின்னு நினச்சிக்கோ. சந்திரபோஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வி குமார் பற்றி பேசுனதுனால, வி குமார் போட்டதில் மிக முக்கியமான ஒரு படம் பொம்மலாட்டம் திரைப்படம். சரிங்களா, அந்த படத்துல முதல்ல நம்ம மனோரமா பாட்டு பாடுறாங்க. ஓ அப்படியா? சரிங்களா, அதுல ஒரு பாட்டு வாலி நம்ம என்ன சொல்லுவோம், பாட்டு கொடுத்து 5 நிமிஷம் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லுவோம்ல. வாலி எழுத மாட்டேன்னு சொன்ன பாட்டு ஒரு பாட்டு இந்த படத்துல எழுத மாட்டேங்கிறார். எனக்கு இது வராதியா, நான் திருச்சிக்காரன், என்ன போய் மெட்ராஸ் லாங்குவேஜ்ல எப்படியா பாட்டுல சொல்றேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் படத்துல இது வருமா? மாஸ்டர்ல கிளைமாக்ஸ்ல விஜய் சேதுபதி பாடுவார். ஓகே சூப்பர். அதான் மனோரமா அவங்க பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு. அப்பெல்லாம் மனோரமா அவங்க பாடி பாட்டு இருக்கும். அதே மாதிரி கோவை சர்லாக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சித்ரா கோவை சர்லாக்கு 2 பாட்டு தான் வாய்ஸ். அவங்க வந்து லிப்சிங்க்ல இருக்கிற பாட்டு அந்த 2மே சித்ராமா பாடின பாட்டு. ஒன்று வந்து பவித்ரா திரைப்படத்தில் வரும், இன்னொன்று வந்து படம் மாருகோ வெற்றி விழா சதிலீலாவதி மாருகோ. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? வி குமார் சார் மாதிரி அடுத்து சந்திரபோஸ் சாரோட நிறைய பாட்டு வந்து எனக்கு சந்திரபோஸ் அந்த இன்சிடென்ட் என்னன்னா, எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் டிவி பார்த்துருந்தேன் ஸ்கூல் டைமில். அப்போ வந்து சன் மியூசிக்கில் தான் ஒரு அழகான பாட்டு கேட்டது, சூப்பராக இருக்கு, சே இளையராஜா என்னவா போட்டுருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தா அதுக்கப்புறம் அப்படிதான் நினச்சிருந்தேன். ஒரு 6 வருஷம் 7 வருஷம் போயிடுச்சு. காலேஜ்லாம் வந்தாச்சு. காலேஜ் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் மும்மரமாக பாட்டு கேட்க ஆரம்பிச்ச டைமில் எல்லா கம்போசர் யாரையும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது
யூடியூப்ல அந்த பாட்டு ஒன்று ஓடுது, அண்ணா நகர் முதல் தெரு படத்துல. எஸ், இந்த பாட்டு போடு போடு. உள்ளத்தை உன் கையில் அள்ளி தந்தேனே, நான் வாங்கும் மூச்சலாம் என்றும் நீதானே. ஆத்தோரம் கொஞ்சிடும் தின்னஞ்சிட்டு தான் அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டு தான். இளஞ்சிட்டு இனி விட்டு இனி எங்கும் போகாது, இரு உள்ளம் புது வெள்ளம் அணை போட்டால் தாங்காது. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு, புதுசா புதுசா அதை காதில் கேட்டு, புழுவாய் துடித்தால் இந்த மின்னல் கேட்டு. எனக்கு அருமையான இந்த சந்திரபோஸ் அவர்களோட பாடலை கேட்ட பிறகு அப்புறம் நான் ரிசர்ச் பண்றேன், யார் இவரு இவ்வளோ அழகான மியூசிக் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா, நான் சின்ன வயசுல மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் ஒரு மேஜர் காரணம் ஒரு ஐயப்பன் ஆல்பம். அந்த ஆல்பம் பேர் என்றென்றும் ஐயப்பன். அது சங்கர் மகாதேவன் சார் பாடியிருப்பாரு, சந்திரபோஸ் சார் மியூசிக். அருமையா இருக்கும்னா எல்லா பாட்டும் பயங்கரமா இருக்கும். அந்த டைம்ல எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல எங்க சித்தப்பா மாலை போட்டிருந்தாரு. எங்க வீட்டுல நாங்களும் அப்படியே அதுல இருந்தோம், அந்த பூஜை பண்ணோம், நெய் பூஜைலாம் பண்ணோம் எங்க வீட்டுல. அந்த டைம்ல ஃபுல்லா இந்த ஐயப்பன் கேஸ்ட் ஓடிட்டே இருக்கும். ஃபுல் அடிக்ட் நான் அந்த பாட்டுக்கு, டெய்லி கேட்டே இருப்பேன், விடாம கேட்டே இருப்பேன். பார்த்தா சந்திரபோஸ் தான் அதை பண்ணியிருக்காரு. ஆனா அதை நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச சந்திரபோஸ் இல்லை. அப்போ அவர் சந்திரபோஸும் தேவாவும் சேர்ந்து மேடை கச்சேரிகள் நிறைய பண்ணிட்டு, போஸ் தேவாங்கிறது தான் அவங்களுடைய பேர். அவங்க ஆக்சுவலா அதில் சந்திரபோஸ் முன்னாடியே சினிமாவுக்கு வந்துட்டாரு. தேவா சார் கொஞ்சம் லேட்டா சினிமாவுக்கு வந்தாரு. சந்திரபோஸ் சாரோட இந்த படம் சொன்னதுனால, இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். ஆனால் முதல்ல ஒரு ரீமேக் மூவி ஆக்சுவலா, காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி சத்யநந்திக்காடு மலையாளத்தில் பண்ண படம். அந்த படத்தோட ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினித் சீனிவாசன். இங்கே 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்ச வினித் சீனிவாசன், அவரோட அப்பா சீனிவாசன். அவர் எழுதின கதை இந்த படம். இங்கே அது அண்ணா நகர் முதல் தெரு ரீமேக் ஆகுது. அங்கே அந்த ரோலை யார் பண்ணாங்க அப்படின்னா, சத்யராஜ் ரோலை பண்ணது மோகன்லால் பண்ண ரோல். சத்யராஜ் பண்ண இதில் பிரபு சார் ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருப்பார். இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோ அது ஆக்சுவலி தமிழில் பிரபு சார் கேமியோ ஒன்று பண்ணியிருப்பார். இந்த படம் டைரக்ட் பண்ணது யாருங்க தான் சுவாரஸ்யமான செய்தி. இவர் நிறைய பேர் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், ஆனால் இவர் டைரக்டர்னே பல பேருக்கு தெரியாது. பாலு ஆனந்த் அவர்கள் டைரக்ட் பண்ண திரைப்படம் இது. பாலு ஆனந்த் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வானத்து போல படத்தில் இந்த காலேஜ் சீன் இருக்குல்ல, பிரபுதேவா பேசுகிற சீன், அப்போ கூட ஒருத்தர் பலாப்பழத்துக்கிட்டு வருவார்ல, அவர் தான் பாலு ஆனந்த். சரி, ஓகே. பலாப்பழத்துக்கிட்டு அங்கெல்லாம் சொன்னேன்லப்பா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அவர் டைரக்ட் பண்ண இன்னொரு முக்கியமான படம், அந்த படத்துல ஒரு பாட்டை நீங்க பாடணும் சொன்னதுக்கு அப்புறம், நானே ராஜா நானே மந்திரி அவர் டைரக்ட் பண்ண திரைப்படம் தான். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், அதுவும் சந்திரபோஸ் மியூசிக். அது ராஜா மியூசிக். சந்திரபோஸ் ரஜினிக்கு 2 முக்கியமான படம் பண்ணியிருக்காரு. 2 முக்கியமான படம், ஒன்னு மனிதன், இன்னும் ராஜா சின்ன ரோஜா. அந்த படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு, ராஜா சின்ன ரோஜாவோடு. அதான் தமிழோட ஃபர்ஸ்ட் அனிமேஷன் சாங். எனக்கு அந்த படம் எப்ப போட்டாலும் உட்காந்து பானே, ஏன்னா அந்த கார்ட்டூன் சீனுக்காக தான். ஆமா, அந்த டிவி நம்ம படம் பார்க்கும்போது திடீர்னு அந்த கார்ட்டூன் கேரக்டர் அப்போது இந்த ராஜா சின்ன ரோஜா, ராஜாதி ராஜா, இது ரெண்டும் பயங்கரமா அடிக்கடி பார்த்தோம். அடிக்கடி போடுவாங்க அந்த படத்தை. அதுல இருக்க சூப்பர் ஸ்டார் வேற மாதிரி கிளைமாக்ஸ் ரோப்ல போவாரு. அதெல்லாம் நம்ம மனிதன்லயே நல்ல பாட்டுலாம் இருக்கு. முதல் பாட்டு நம்ம 90s 70s நம்ம 80s வரலாம். 90s அதான் நம்ம சந்திரபோஸ் முடிச்சிட்டோமா, அதுல ஒரு பாட்டு தான் பண்ணோம். எனக்கு சந்திரபோஸ் பாட்டுல ரொம்ப பிடிச்ச பாட்டு இணைந்த கைகள். இணைந்த கைகள் அவர் கிடையாது, இவர் யார் பேர் என்ன, சந்திரபோஸ் மாதிரியே இன்னொருத்தர் இணைந்த கைகளோட மியூசிக் யான் வர்மா.
அவங்க வந்து மனோஜ் கியான் ரேட்டே இருக்காங்க. அந்த படத்துக்கு கியான் வருமா, இணைந்திகள் கியான் வருமா மட்டும்தான். அவங்க முன்னாடி மனோஜ் கியானா பண்ணாங்க. உமை விழிகள், செந்தூர பூவெல்லாம் மனோஜ் கியானா அவங்க பண்ண திரைப்படம். அதுக்கப்புறம் இணைந்திகள் கியான் வருமா மட்டும் தனியா பண்ணாரு. அந்த மனோஜ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ட்ரன் காதல் டைரக்ட் பண்ணாரு. என்ட்ரன் காதல் குட்ல டைரக்ட் பண்ணாரு. மனோஜ் அவர் டைரக்ட் பண்ணாரு. அது வந்து இது சாக்லேட். ஹலோ சாரி. ஆனா மனோஜ் குட்லக் படமும் என்ட்ரன் காதலும் அவர் பண்ணாரு. குட்லக் அவர் டைரக்ட் பண்ண படம். குட்லக் என்ட்ரன் காதல்லையும் பயங்கரமா இருக்கும். பூமியோட காதல் மழை சிந்தும் நீருக்கு, பூக்களோட காதல் வழி போகும் காற்றுக்கு, காலம் மீது காதல் கடிகாரம் உள்ளுக்கு, கம்பன் மீது காதல் தமிழ் கண்ட சொல்லுக்கு, நதி வளைந்து போவது எல்லாம் கடலோடு கொண்ட காதல், ஆண் குனிந்து போவது எல்லாம் பெண்ணோடு கொண்ட காதல், எங்கெங்கும் காதல் காதல் என்றென்றும் காதல் காதல் என்றென்றும் காதல், எங்கெங்கும் காதல் காதல் ஒவ்வொன்றும் காதல் காதல் என்றென்றும் காதல், உலகெல்லாம் ஒரு சொல் காதல், ஒரு சொல்லில் உலகம் காதல் காதல், கற்காலம் தொடங்கி கம்ப்யூட்டர் வரையில், காலம் தொடங்கி இன்டர்நெட் வரையில், என்றும் என்றும் என்றென்றும் காதல், எங்கெங்கும் காதல் காதல் ஒவ்வொன்றும் காதல் காதல் என்றென்றும் காதல், என்றென்றும் காதல். செம்ம பாட்டு. இதெல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? நான் வந்து திடீர்னு ஒரு நாள்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி அந்த பாட்டை மட்டும் எடுத்துட்டு கேட்டு அப்படியே லிரிக்ஸ் எடுத்து வச்சு சும்மா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நானே கேட்டுட்டு இருப்பேன் டெய்லி. அப்போ ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதுல நிறைய இன்னும் நல்ல பாட்டு. இன்னொரு பாட்டு சூப்பரா இருக்கும். ஓ தின்றலி ஆஹா என்னோடு சாயவா வாய் மண்ணின் பாசமெல்லாம் என்னோடு பேசவா. விஜய் அவ்வளவு அழகா இருப்பாங்க. எனக்கு இன்னொரு பாட்டு பிடிக்கும், ஆனா அது நிறைய பேருக்கு கேட்டு கூட இருக்க மாட்டோம். அதுல இன்னொரு பாட்டு. ஆமா, நான் வந்து நாகூர் அடிப்பா ஃபேன். நாடோடி நண்பா இதுல ஒரு பாதே என்றும் காதல் கிளைமாக்ஸ்ல ஒரு கல்யாணத்துல நின்னு பாடுற பாட்டு சூப்பரான பாட்டு. செம்மையா இருக்கும். கல்யாணத்துல யாரு லிரிக் யாரு 3 பாட்டுக்கும்? பொன்னியின் செல்வன் போட்டிருக்குனே. இல்ல இல்ல இங்க லிரிக் வந்து பொன்னியின் செல்வன். நாடன் என்ப அறிவுமதி எழுதின பாட்டு. ஓகே சரிங்களா. என்றென்றும் காதல் வைரமுத்து எழுதின பாட்டு. ஓ தென்றலே பழனி பாரதி எழுதின பாட்டு. பழனி பாரதி சார். என்றென்றும் காதல் நீ பாடும்போதே வைரமுத்து நான் கட்டி கொடுத்தேன். கம்பன் மீது காதல். அவருக்கு என்ன கம்பன் மீது அப்படி என்ன? அவ்வளவு பிடிக்கும். அவர் சங்க இலக்கியம் அவ்வளவு பிடிக்கும். ஆக்சுவலா சங்க இலக்கியம் நிறைய இங்க யூஸ் பண்ணிருக்காரு. கண்ணதாசன் மாதிரியே இருக்கும். அந்த இந்த ஒரு பாட்டு கேஸ்ட்குள்ளேயே 3 தடவை கம்பன் வந்துட்டாரு. இல்ல கம்பர் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன். வைரமுத்து சாருக்கு அப்படி இருந்திருக்காரு கம்பர். அதான் என்றென்றும் காதல். எங்க இருந்து வந்தா என்றென்றும் காதலுக்கு? மனோஜ் கியான். மனோஜ் கியான். இதோட மியூசிக் வந்து மனோஜ் அவரே டைரக்ட் பண்ணி அவரே மியூசிக் பண்ண படம். நான் பார்த்து செதறிட்டேன். என்ன ஏதோ டைப்போ ஏறா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலயும் அவரு பேர் மனோஜ் கியான் இல்ல, மனோஜ் மட்டும். அந்த இணைந்த கைகள் கியான் மட்டும் பண்ணது, தனியா பண்ணது. மனோஜ் கியான் சேர்ந்து பண்ண படம் உமை விழிகள். உரிமை இழந்தோம் உடமை பாடபதி பேசலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான உணர்வை இழக்க பாடுவே. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். இப்ப தேவையான பாட்டு. எப்பனாலும் அப்படி ஏதாவது ஒரு கஷ்டம்னா டக்குன்னு தூக்கி விட்டுருவோம். நம்ம பாட்டு பார்த்தோம்னா அந்த ட்ரெயின்ல போற பாட்டு. அது வந்து இது அந்த நேரத்தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு தங்க மகன் வரவை கேட்டு அந்த பாட்டுலாம் விட அதுல ராம்கி அந்த அருண் பாண்டியனும் ரொம்ப கியூட்டா இருப்பாரு, ராம்கியும் ரொம்ப கியூட்டா இருப்பாரு. சூப்பரா இருக்கும். இன்ன வரைக்கும் எனக்கு தமிழ் சினிமால தி பெஸ்ட் இன்டர்வல்னா அந்த இன்டர்வல் தான். அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆர். இணைந்த கைகள் இன்டர்வலும் ட்ரிபிள் ஆர் இன்டர்வலும் ஒரே. ஆமா
2 பேரும் கைத்துல தொங்குவாங்கல்ல. நான் சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப எல்லாரும் 2 பேரும் கையில தொங்குவாங்க. ட்ரிபிள் ஆரோட மேக்கிங் பார்த்து எல்லாரும் வியந்த இடம் அந்த இடம் தான். 66 நாள் அதை ஷூட் பண்ணிருக்காருன்னா எப்படி அப்படிலாம் சொல்லி வியந்தோம். ஆனா அவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து இணைந்த கைகள் தான். கண்டிப்பா நீங்க அந்த விஷுவல பார்த்தாலே தெரியும். ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா இப்ப நீ கீழே போட்டா ரெண்டையும் கம்பேர் பண்ணி போடலாம். மலையில இருந்து ஒரு ரெண்டு புடிச்சு எப்படி பக்கத்துல வருவாருன்னா அது தெரியும். அதை பார்த்துட்டு அதே மாதிரி இவரும் குதிரையில வருவாரு, இதுல போவாரு. சோ என்னால முடியல அந்த சீன் பார்க்க. ஆனா அப்ப எல்லாரும் நம்பினாங்கல்ல. அது வந்து இணைந்த கைகள். ஊமை விழிகள் இணைந்துட்டாங்க, கை இன்டர்வல் போட்டாங்க. ஆமா, ஊமை விழிகள்ல வந்து 2 பாட்டுல ஒரு மெலடியும் ஒண்ணு ஹிட் இல்ல. ஆமா, மெலடி வந்து ஒரு சேட் சாங் ஒன்று இருக்கு. கண்மணி இல்ல, கண்மணி நில்லு காரணம் சொல்லு. அதே மாதிரி நான் ஏன் அதே மாதிரி இருக்கும் எனக்கு வராது, டியூன் வராது. நான் சொல்லிடுறேன். கண்மணி நில்லு காரணம் சொல்லு, காதல் கிளியே கோபமா, எழுத்தாளர்கள் அப்படி ஒண்ணு வரும். இன்னும் நீ சொன்னது வந்து இது கனவு, என்ன கனவு அது வந்து ஊமை விழிகள். அது ஊமைவிழிகள் என்ன பண்ணா, ஊமைவிழிகள் இதே மாதிரி பாட்டு இருக்கு. ஊமைவிழிகள்ல சோக பாட்டு தான். அதுவும் நம்ம ஊமை விழிகள் இருக்குமா இல்ல எந்த விழிகள்? ஊமை விழிகள்ல பாட்டு சொல்லிடுறேன். அந்த பாட்டு ட்ரீம்ஸ் ரோட்ல இருக்கும். அதுவும் தத்துவ பாட்டு. அது நோ ஜோக். தோல்வி நிலையென நினைத்தால் கனவு காணும் வாழ்க்கை. சொல்லிருந்தேன். பிறக்கின்ற போதே இறக்கின்ற மணி. அது வந்து இது நீங்க சொல்றது பிளேன் இல்ல. அது நிலைமாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில், நிலைமாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி, வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி, நிலைமாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில். பாடின பாட்டு இது வந்து ஊமை விழிகள். ஆமா, ஊமை விழிகள். நீ அதான் இது பாட்டுல எல்லா பாட்டுமே ஆபவானன் லிரிக்ஸ் தான். நீங்க தோல்வியில படம் ஆபவானன் வந்து அப்பதான் வந்து ஆபவானன் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்சு டைரக்டர் ஆகுற முதல். அவர் டைரக்டர் கிடையாது, அந்த படத்துல டைரக்டர் அவர் கிடையாது. அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் அவரு. டைரக்டர் வந்து அரவிந்த் ராஜ் டைரக்ட் பண்ண படம் அது. ஓகே ஓகே. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பட போறோம். ஆமா, தோல்வி நிலையென நினைத்தால், தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, கரெக்ட் தான். வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா, உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா, உயிராய் கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா, தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, விடியெழுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம், உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம், உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா. எவ்வளவு எமோஷனலா இருக்குல்ல. இப்ப கேட்டா கூட கூஸ்பம்ஸ் வரக்கூடிய பாட்டு தான். பாட்டு கேபி சீனிவாஸ் அவர்கள் பாடின. அதுல வந்து இத்தனைக்கும் வாகை சந்திரசேகர் வருவாரு, செந்தில் சார் வருவாரு. ஆனா நமக்கு அப்படி ஒரு இருக்கு. இத நீங்க இல்ல, இந்த பாட்டை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி ஒன்று சொல்றேன். ஆமா, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. உட்கார்ந்திருக்கோம்ல. சார்லி எல்லாம் கிடையாது, சார்லி கிடையாது. ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி ஒன்று சொல்லு இந்த படத்தை பத்தி, இந்த பாட்டை பத்தி, இந்த படத்தை பத்தி பேசலாம். அந்த படம் வந்து ஆக்சுவலி இவங்க எல்லாம் ஃபிலிம் ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் படம். யாருமே நம்பிக்கையோட அந்த படத்தை அவங்களுக்கு கொடுக்காதப்போ இதுல விஜயகாந்த் வந்து உள்ள வர்றாரு. விஜயகாந்த் வந்த கூட படம் பெருசாகுது. ஆக்சுவலா ஒரு ஸ்டார் ஆர்டிஸ்ட்னா அதுல அவர் மட்டும்தான். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா விசு ஒரு சின்ன கேமியோ ரோல் ஒன்று பண்ணிப்பார். கடைசி வச்சிருக்க ஜெய்சங்கர் ரோல் பண்ணிப்பார். ஸ்ரீவித்யா மேம் இருப்பாங்க. இப்படி நிறைய பேர் சேர்ந்து உருவாக்குன ஒரு திரைப்படம். ரவிச்சந்திரன் ரொம்ப நாள் கழிச்சு, அந்த அழகான ரவிச்சந்திரன் தமிழ் சினிமா விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு திருப்பி ரீஎன்ட்ரியான படம் திரைப்படம். இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிப்பார். வில்லன் அகோரமா இருப்பார். கார்த்திக் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. இதுலதான் இவங்க விஜயோட மாமா பாடின பாட்டு, மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, அந்த பாட்டு. அவரு பாடின முதல் பாட்டு இல்ல. ஊமை விழிகள் நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருனாலும் இன்னைக்கு போய் நீங்க பார்த்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷான த்ரில்லரா இருக்கும்.
ஊமை விழிகள். இந்த பாட்டு இப்ப நம்ம சொல்றோம்ல, இது ஒவ்வொன்றும் வர பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளவு அருமையா இருக்கும். எல்லா உணர்வுகளையும் கடத்தக்கூடிய ஒரு படமா ஊமை விழிகள். இதுல அந்த நடிச்ச அந்த பாட்டியை பத்தி நம்ம பேசலாம். சுவாரஸ்யமான செய்தி இருக்கு. அந்த பாட்டி பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். ஒரு பேய் கிழவி ஒண்ணு இருக்கும் உள்ள. சொல்லுங்க. அந்த பேய் அந்த பாட்டி வந்து எம்ஜிஆருக்கு அம்மாவாலாம் நடிச்ச பாட்டி அது. சரிங்களா? பாட்டி அந்த பாட்டியை பத்தி ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கு. நான் முடிஞ்ச அந்த புத்தகத்தை கீழே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அட்டாச் பண்ண சொல்றேன். அவங்கள பத்தி ஒரு இன்டர்வியூ எடுத்த ஒரே ஒரு இன்டர்வியூ அது மட்டும் தான் இருக்கு. இது வேணா நம்ம தனியா பேசலாம். சூப்பர். தாய் கிழவி மாதிரி பேய் கிழவி. எம்ஜிஆருக்கு அம்மாவை நடிச்ச பாட்டி. ஆமா ஆமா. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நான் எது சொல்ல வந்தேன்னா அது ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, பழநெடுமாறன் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு தமிழ் தேசிய தலைவர். அவர் வந்து போராளிகள் பிரபாகரனை பார்க்கறதுக்காக ஈழத்துக்கு போறாரு. ஈழத்துக்கு போன பொழுது எல்லா ஈழ கேம்ப்லையும் வேற கேம்ப் இருக்கும். எல்லா கேம்ப்லையும் அதிகாலையில் அவங்க ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு ஒரு ரேடியோ இருந்தது. அந்த ரேடியோடைய முதல் பாட்டு இந்த பாட்டு தான். தேசிய கீதம் மாதிரி அவங்களுக்கு இந்த பாட்டு. இந்த தோல்வி நிலை யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா, ரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா. தேசிய கீதம் மாதிரியே உரிமை இழந்தோம், உணர்வையும் இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா அப்படிங்கிற பாட்டு. ஆபாவணன் எழுதின லிரிக்ஸ். ஆக்சுவலி இந்த பாட்டு பிபி சீனிவாஸ் இறந்த பொழுது நான் வந்து இப்போ ரேடியோ மிக்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இறந்த பொழுது நான் ஆபாவனுக்கு உடனே கால் பண்ணி அவரோட பைட் வாங்கும்போது சொன்னார், பிபி சீனிவாஸ் சார் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு பாட்டை வந்து அவர் பாடினதே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப காலம் கழித்து நான் ஆபாவனன் பேசும்போது அது குரல் உடஞ்சி சொன்னார். நான் போய் அவட்ட நான் ரொம்ப சின்ன பசங்க, அவங்க எல்லாமே ரொம்ப சின்ன பசங்க. பிபி சீனிவாஸ் அப்ரோச் பண்ணுறது ஈஸி கிடையாது. அப்படி போய் கேட்டப்போ அவர் உடனே அதை அந்த பாட்டில் அவர் கூட என் குரலும் இருக்குங்கிறதுக்காக அந்த பாட்டில் 2 வரி ஆபாவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. சேர்ந்து நல்லா இருக்குல்ல. இப்ப சந்திரன் பாடுறப்ப நான் அங்கங்க சும்மா சேருவேன். அது சந்திரனோட நம்மளும் அப்படி ஒழிப்போம் அப்படி சொல்லி. எப்படி அந்த மாதிரி தான் சந்திரா. இப்ப அந்த படத்துல வந்து நிறைய கார் வர சீன் பாக்குறோம்ல, வரிசையா கார், பிரம்மாண்ட கார். அது முதல்ல ஆரம்பிச்ச ஊமை விழிகள் தான். ஊமை விழிகள் இந்த கிளைமேக்ஸ் சீன்ல அப்படி கார் வரும் ஃபுல்லாக. அதை ஷூட் பண்ண விதத்தையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. ஏன்னா அப்போ பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த கார் லைட் மட்டும் தான் தெரியும். அம்பாஸ்டர் கார் வரிசையாக வரும், லைட் லாங் ஷாட்டில் வச்சு. அப்படி பிரம்மாண்டத்தை காட்டின படங்கள்ல ரொம்ப முக்கியமான படம் ஊமை விழிகள். நிறைய படம் ஒர்க் பண்ணார். அதுக்கடுத்து உழவன்மன் ஆகட்டும், செந்தூர பூவேவா இருக்கட்டும், ஆபாவன் கூட அவர் ஒர்க் பண்ண படம். இந்த படம் வந்து மொத்தமாவே ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து வந்தவங்க. முதல் டைரக்டர். எப்படி நம்ம இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க டைரக்டர் ஆக்குறது ஒரு அப்போ. அதுக்கடுத்து ஃபிலிம் நிறைய வந்தாங்க. ஆரி உதயகுமார் ஃபிலிம் இயக்குனர் அந்த மாதிரி பெரிய ஹோப்பா இருந்திருக்கும்ல சினிமா இண்டஸ்ட்ரியில. படிக்க போனோம். இப்போ நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? நம்ம வந்து பாட்டுக்கு வந்தோம், அப்படியே போனோம், சந்திரபோஸ்ட போனோம், அப்புறம் மனோஜ் கேன்ட்ட போனோம், அங்க இருந்து மனோஜ்ட்ட வந்தோம். இது மனோஜ் கேன் படம். ஆமா, ஆபாவானன்ல வந்து நிக்கிறோம். ஓகே. ஆனா இந்த ஆபாவானன் தான் கங்கா யமுனா சரஸ்வதி எடுத்தவரானு. ஒரு ஆபாவனம் தான். ஒரு ஆபாவனம் தான். ஓகே. தேன்மொழி ஆபாவனன் அவர் பேரு. இல்ல வெறும் ஆபாவனம். ஒய்ஃப் நேம் தேன்மொழி ஆபாவனா இருக்கலாம். தெரியல, பாத்துலாமே. ஆபாவன் படம் எடுத்திருக்காரா? பாத்துருவோம். படம் இல்ல, இது சீரியல் கங்கா யமுனா சரஸ்வதி. தெரியல, அவராக்க வாய்ப்புக்கான்னு தெரியல. ஓகே. என்ன பாட்டு? நீரோடு தெருவோடு பேரோடு ஊர் போற்ற நீராடும் கங்கா யமுனா சரஸ்வதி. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய். ஒரு ஒய்ஃப் பேரு தேன்மொழி தான். ஒரு ஒய்ஃப் பேர் தேன்மொழி தான். அப்ப தேன்மொழி ஆபாவானன் பண்ணதுதான் கங்கா யமுனா சரஸ்வதி. தெரியல. அவங்களோட ப்ரொடக்ஷன் தேன்மொழி ஆபா ஒய்ஃப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ். போது எம்எஸ்வி சார் தான் பாடி இருப்பாரு அந்த பாட்டு. மியூசிக் எம்எஸ்வி. கரெக்ட். அந்த டைட்டில் சாங் இது வந்து நம்ம விவேக் சார் கூட தெரியும். இப்ப ரஜினி கூட அவர் சொன்னாரு, ரஜினிக்கு முத வாய்ஸ் கொடுத்தது எம்எஸ்பி தான். ஃபர்ஸ்ட் சாங் மூன்று முடிச்சு திரைப்படத்துல அந்த போட் சாங் இருக்குல்ல, அந்த போட் சாங்ல கலவினைகள் யாருடனும் அப்படின்னு சொல்லி ஒரு. சரி, பாட்டுக்கு வருவோம். பாட்டுல வந்து சன் மியூசிக் பாட்டுல வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் சொல்லேன், ஒரு படத்துக்கே ஒரு பாட்டு அட்ரஸா இருக்கும்னு. அந்த மாதிரி கோடம்பாக்கம்னு ஒரு படம். எஸ். அந்த படம் நமக்கு தெரியறதுக்கு ஒரு பாட்டு தான் காரணம். ரகசியமானதுக்காக. ரகசியமானதுக்காக. எஸ்.
சிற்பி பாடுவியா அது? சிற்பி சிற்பி வகையில் இசையில். அதுதான் கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரம். ஓகே. ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல், ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல், முகவரி சொல்லாமல் முகம் தன்னை மறைக்கும், ஒரு தலையாக சுகம் அனுபவிக்கும், சுவாரஸ்யமானது காதல், மிக மிக சுவாரஸ்யமானது காதல். அருமையான பாடல். என்ன லைன்ல? முகவரி சொல்லாமல் முகம் தன்னை மறைக்கும், ஒரு தலையாகவும் சுகம் அனுபவிக்கும். யாருன்னு இது? விஜய் சாகர்னு. நீங்க இவர் எழுதுன முக்கியமான பாடல் வந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தங்கள். ஐயோ, அது அவர் எழுதுனது. அப்படியா? ஆமா ஆமா. அப்ப நம்ம யார் எடுத்துக்கிட்டோம்? நம்ம யாரையோ சொல்லுவோமே அதுல. மத்த பாட்டுலாம் வாலி எழுதுனது, மத்த பாட்டுலாம் வாலி எழுதுனது. இந்த பாட்டு ஆனா இதுல ஆல்பம்ல வாலின்னு தானே இருக்கு. விஜய் சாகர் எழுதுன பாட்டு. அப்படியா? ஓகே. நம்ம வாலின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும். ஓகே, மாத்தி இந்த பண்ணு. படத்துல வாலி இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு. அது மத்த பாட்டு, அதை பத்தி கதை இருக்கு, பேசலாம். விஜய் சாகர் வேற என்ன பாட்டு எழுதியிருக்காரு? ரொம்ப சொல்லாம கம்மியா தான் பாடியிருக்காரு, எழுதியிருக்காரு. இது அதுலயும் இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு. பாட்டு எழுதியிருக்காரு. காதலின் அவஸ்தை எதிர்க்கும் வேண்டாம் நரக சுகம் அல்லவான்னு எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாமத்துக்குமார் நினைச்சோம் நாங்க, அப்புறம் வாலி நினைச்சோம், பார்த்தா விஜய் சாகர். சூப்பர்ண்ணே, சிறப்பு. நீங்க ஏதோ வேற ஏதோ சொல்லுங்க. இந்த படத்துல வாலி எழுதுன இன்னொரு பாட்டு. வாலி வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களா, அது என்னது, கரண்ட் அஃபேர் அப்படியே பாட்டுக்குள்ள வைக்கிறது அப்படின்னு சொல்லி. கிளின்டன் அப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல அதுல வந்து சொல்றாரு, எனக்கு சாக்ஸ்போன், உங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு கேக்குறாங்க, எனக்கு சாக்ஸ்போன் வாசிக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. உடனே வாங்கி பாட்டுக்குள்ள உடனே வச்சிட்டாரு. ஒரு கண்ணி எல்ல கணினி பில் கேட்ஸை போல நேசி, ஒரு சாக்ஸபோனா எடுத்து பில் கிளின்டன் போல வாசி. எப்படிப்பா பாடுப்பா. காதல் வெப்சைட் நீங்க எடுக்கிறதுக்குள்ள அப்படி சொல்லிடுறேன். நான் கதிர் கிட்ட அப்படி கேட்டேன். கதிர் வந்து வாலிவுட் நிறைய பழகி இருக்கவர். கதிரோட நிறைய படத்துக்கு பாட்டு டைரக்டர் கதிரோட அப்படி கேட்டேன், இதெல்லாம் அவர் உட்காந்து படிப்பாரா சார் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்ல, அவருக்கு சிச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கு வரான். வார்த்தைகளை மட்டும் எனக்கு அப்படி முழுசெல்லாம் தெரியணும், எனக்கு வார்த்தை இருந்தா போதுமையா, நான் எப்படி கொண்டு வைக்கணும்னு தெரிய வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி கேட்டுட்டு கொண்டு பாட்டுக்குள்ள வச்சிருவாரு. அதை எங்க வைக்கணும் வச்சு தேவைப்படுற இடத்துல வச்சு விட்டுருவாரு. ரஷ்யாவை போல துண்டாவதில்லை நம் காதல்னு எழுதுவார். ரஷ்யா துண்டானதுங்கிறது ஒரு வரலாற்று சம்பவம். அது இதுல போல துண்டாவதில்லை நம் காதல். ஹாட் பாக்ஸில் வைத்த பூவென்பதில்லை இனி வாழ்வில் எந்த நாடும் என் உள்ளம் என்றுமே. ஹாட் பாக்ஸில் வைத்த பூவென்பதில்லை இனி வாழ்வில் எந்த நாடும் என் உள்ளம் இங்கு நீ நின்றிருக்க உன்னை உஷ்ணம் தாக்க கூடும். கேளடா காதலா தனிமைதான் டிராகுலா மிசிசிப்பி மலைகளை தாண்டி பசிபிக்கில் வந்து விரிவது பார் மகிழ்ச்சியில் இதழ் சிரிப்பினை மாற்றும் சிரிப்பினை புது சிம்பனி கேட்கும். நீ ஒரு சம்பவர் கவிதையில் முதல் அழகினை பாட நான் ஒரு ஷேக்ஸ்பியர். என் அன்பே காதல் காதல் தான் இது தூக்கம் எழுந்து எடுத்தாலும் தவ் செய்வேன் மீண்டும் மீண்டும் வா. I love you dangerous baby. அடுத்த சரணம்பா. ஓகே, அதே பாடி. அதாவதுண்ணே இந்த ஆல்பம் அதே சொல்லுவோம். நீங்க இது சொன்னதுனால எனக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட அவரோட கம்பேக்கு நான் பார்க்கும்போது இந்த படத்தை தான் சொல்லுவேன். ஓகே, ஆமா 3 வருஷம் காத்திருந்தாரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அஜித் சார் வந்து தீனா தான் அஜித்துக்கும் மிகப்பெரிய கம்பேக். ஆக்சுவலா அஜித்துக்கு மிகப்பெரிய கம்பேக். அந்த கம்பேக் சொல்றது ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படி கூட சொல்லலாம். கம்பேக்ல ஆக்ஷன் ஹீரோ ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட். தளபதிக்கு வந்து திருமலை ஒரு ஆக்ஷன் பாயிண்ட் ஓபன் பண்ணி விட்டுச்சு. அது மாதிரி அவருக்கு ஓபன் பண்ணி விட்டுச்சு. தளபதிக்கு வந்து திருமலை தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் தான் கில்லி. ஆமா, திருமலையில தான் அந்த முதல் முறையா நம்ம எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய. அதுக்கு முன்னாடி லவ்வுக்கு வந்து காதலுக்கு மரியாதை, அந்த சமயம் இவருக்கு காதல் கோட்டை. ஆமா, லவ் தான் இல்ல, லவ் வந்து ஆக்சுவலா காதலுக்கு மரியாதை வரும்போது பேரலா அவருக்கு வந்த படம் வந்து அமர்கலம்.
ஆனா நான் சொல்றேன் காதல் கோட்டை அவருக்கு அது மாதிரி அக்செப்ட் பண்ணப்பட்டது வந்து அப்போ ஒரு பெரிய போட்டி நடக்கும் காதலுக்கு மேல அமர்கலம்க்குலாம். அமர்கலம்லாம் நான் விழுந்து பார்த்தேன். அது போல தீனா வந்து நான் வந்து 2 பேருக்குமே ஒரு பெரிய கம்பேக்கா பார்த்துன்றதுனால எஸ். ஸோ தீனால இருந்து பாடணும். சங்கர் ராஜா வந்து நம்ம கோடம்பாக்கத்துல இருந்து இங்க வந்துட்டோம். ஆமா பயங்கரமான, ஏன்னா விஜயோட பாட்டு, விஜய் சாகரோட பாட்டு அப்படி சொல்லி லிரிக்ஸ்ல கனெக்ட் ஆகி இங்க வந்துட்டோம். கோடம்பாக்கம் மாதிரி இன்னொரு படம் தவம்னு ஒரு படம். தவம் அன்பு அன்பு சாரி அன்பு ஒரு படம். தவம்னு ஒரு படம் இருந்துச்சு, அருண் விஜய் படம். இப்ப அது ஒரு தவம்ல இருக்குனே ஒரு பாட்டு. நீங்க பேசுறது அன்பு இங்க காத்திருக்கிறேன். ஆமா அதுவும் சன் மியூசிக் பாட்டு. அதே மாதிரி தருண் நடிச்ச படம், அருண் விஜய் மாதிரி தருண் நடிச்ச ஒரு படம். அவர் நடிச்ச படத்திலே நமக்கு டக்கு ஞாபகம் வர ஒரு பாட்டு வந்து காதல் சுகமானது. நீ எனக்கு இது உனக்கு 18 தானே எடுத்த அழகு. அதுவும் நல்ல படம் தான். எனக்கு இது உனக்கு 18 நல்ல. அந்த படத்தை நான் வாழ்நாள் மறக்கவே மாட்டேன். நான் தியேட்டர்ல படம் பாக்குறேன். ஆக்சுவலா ஒரு அம்மா கேரக்டர் இருக்கு, தருண் சாருக்கு ஒரு அம்மா கேரக்டர். அதை எப்ப காட்டினாலும் அது வந்து இருமிட்டு இருக்கும், உடம்பு சரியில்லாம இருக்கும், ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அந்த அம்மா செகண்ட் ஹாஃப்ல இறந்துரும். தியேட்டரை கைதுட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க இந்த கேரக்டர். பயங்கரமான ஆடியன்ஸ். பீஸ்ட் படத்துல இந்த பாட்டியை சுடும்போது ஏன்னா அந்த கேள்வி பேசுற பேச்சு நமக்கே எப்படி இருக்கும். 2 மாதத்துல தான் அப்படி இதாச்சு. இதே மாதிரி பிரியமான தோழி படம் இருக்கு, விக்ரம் சார் டைரக்ட் பண்ணது. அவர் நிறைய நல்ல படம் பண்ணியிருக்காரு. பிரியமான தோழி அதுல மணிவண்ணன் சார் இறந்து போற சீன் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஜோக் சொல்லுவாப்ல, மாதவன் ஒரு ஜோக் சொல்லுவாப்ல, அவர் சிரிச்சு செத்துருவார். இதுதானே பாபா பிளாக் ஷீப்ல ஓப்பனிங்ல சுரேஷ் சக்கரவர்த்தி வச்சிருப்போம். அவர் சாப்பிட்டுக்கிட்டே கலக்க போவது யார் பாப்பாரு, மதுரமுத்தன் ஜோக் சொல்ல இவர் வந்து இல்ல டைகர் கார்டன் தக்கத்திரி ஜோக் சொல்ல எனக்கு வந்து ஒரு மரணத்துக்கு இப்படி காரணத்தை எங்க பிடிச்சாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, செத்துருவாரு அவர் அப்படின்னு. பிரியமான தோழி எஸ்.ஏ. ராஜ்குமார் நீயும் மான்குட்டியே சன் மியூசிக் பாட்டு பாவிஜய் பாட்டு எல்லாம் அந்த பண்ண வேணாமா? மான்குட்டியே வருவோம். அப்புறம் அங்க போவோம், காதல் சுகமானது போவோம். விஜய் சாகர் சொல்லாமல் தொட்டு செல்லும் பாடுறியா? ஓகே. விஜய் சாரோட இன்னொரு பாட்டை பாடிட்டு இங்க வருவோம், மான்குட்டிக்கு வருவோம். ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்க வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விட்டேன், ஓ அருந்திவிட்டேன், நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏனடி தர மறுத்தாய், வாலிபத்தின் சோலையிலே ரகசியமாய் பூ பறித்தவள் நீதானே. தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதை, என் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் கண்ணோரம் என்னும் ஒரு காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன்னோடும் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினால் காற்றில் மறக்கும் காகிதமானே. சூப்பர். அருமையான பாடலை தந்த யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் விஜய் சாகர் அவர்களுக்கும் மன்னிப்பும் நன்றியும் கேட்டோம். அந்த படத்தையும் நம்ம பார்த்தோம்னா அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து குல்முகர் மலர் மாதிரி இருப்பாங்க. நீங்க எல்லாரும் மாதவன மேடின்னு சொல்றோம்ல, குறைக்கவே இல்லை. அது யார் உருவாக்கும் இந்த பேரு மேடிங்கிற வார்த்தை? நான் சொல்றேன். தப்பு தப்பா பாடிட்டு இருக்கேன்.